ஸ்டேஷன்லயே மாமூலா கையை ஒடிச்சுவேன். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். காலங்காத்தால தொல்லை. ஒருத்தனை பிடிச்சு வந்திருக்கேன். பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்கான். ஆனா நம்ம சிஎம் அசிங்க சிங்கமா திட்டான் சார். யார் அவன்? டேய் எந்திரி, இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. ஏன் ஷூ போடல? பாத்தீங்களா சார், பந்தல இருந்து இப்படித்தான். ஷூ போட்டியா ஜட்டி போட்டியான்னு சொல்லு தாங்க முடியல சார். டேய் எந்திரா. ஜீவா. டேய் என்னடா இது? உன்னை இந்த நிலைமையில பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லடா. நான் கூட உன்னை இவ்வளவு கேவலமான நிலைமையில பார்ப்பேன் நினைக்கவே இல்லை. யாரோ சில பேர் பண்ற தப்புக்காக டிபார்ட்மெண்ட் தப்பா பேசாத. நான் திட்டுறேன் சார். நீ போட்டுற. அடிச்சாங்களா? முயற்சி பண்ணாங்க, முடியல. இவன் என் காலேஜ் ஃப்ரெண்டியா? வேற ஆள் கிடைக்கலையா உங்களுக்கு? மாச கடைசி இல்ல, கை செலவுக்கு தான். ராமநாதன் 2 டீ சொல்லு. அப்படியே 2 பண்ணும். கடைசி எப்ப சாப்பிட்டேன்னு எனக்கே மறந்து போச்சு. தொப்பி சரியா போ. மகேஷ், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மகாராஷ்டிரலாம் இந்த மாதிரி தொப்பை இருந்தா போலீஸ்காரங்களுக்கு நோ ப்ரொமோஷன், நோ இன்கிரிமெண்ட். தமிழ்நாட்டிலையும் அப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தா இந்த மாதிரி புள்ளதாச்சுக்கு நிலைமை என்ன வரும்? என்ன சிரிப்பு? அது 6 மாசம்னா இது 8 மாசம். மகேஷ், உனக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா? ஏன் கேட்குற? இல்லை, ஆந்திராவில் ஒரு தடவை ஆர்டிஓ செக் பண்ணும்போது எந்த போலீஸ்காரன்ட்டையும் லைசன்ஸ் இல்லையா? டேய் நீ என் வீட்டில் தங்கிட, உனக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி தரேன். என்ன வேலை வாங்கி தருவேன்? என்ன வேலை வேணும் சொல்லு. முதலமைச்சர் வேலை வேணும், வாங்கி தருவியா? முடியாதுல்ல, அப்புறம் எதுக்கு சடன் பிரேக்? ஓ. ஹாய் செல்லம், அங்கிளுக்கு ஹலோ சொல்லு. செல்லம். ஐயோ மம்மி, பயமா இருக்கு. பூச்சாண்டி. மம்மி பூச்சாண்டி. ஆர்த்தி இத வந்துட்டேங்க. ஏய் நான் சொல்றது கேளு. தயவு செஞ்சு முதல் வேலையா உன்னுடைய இந்த கோலத்தை மாத்திக்க. என்னாச்சு? ஏய் வா 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 வா. என்னாச்சு? இவன் என்னுடைய பெஸ்ட் காலேஜ் ஃப்ரெண்ட், பேர் ஜீவா. வணக்கம். என் ஒய்ஃப் ஆர்த்தி. சாப்பிட்டு சாப்பிடலாம் வாடா. ஜீவா, காலேஜ் முடிச்சுட்டு போனோம்னா அதுக்கப்புறம் என்னடான நாட்டை திருத்தணும் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருந்த. உருப்படி அரிசி திட்டம் பெற்றோர்களால் அனாதையாக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளால் அனாதையாக்கப்பட்ட பெற்றோர்களுக்கும் உணவளிக்கும் திட்டம். உருப்படி அரிசியை நீங்க உலையில போடும்போது உருப்படி அரிசியவாத தர்கா ஒதுக்கணுங்கிறது மனு தர்மம் இல்ல, மனித தர்மம். மறுபடியும் மைக்கா நான்சென்ஸ். என்ன மேன் இதெல்லாம்? உனக்கு நான் எத்தனை தடவை வார்ன் பண்ணிருக்கேன், எப்படி மைக்க பிடிச்சு ரோடு அலையாதுன்னு. இன்னொரு தடவை பார்த்தேன் நியூசன்ஸ் கேஸ்ல உள்ள தள்ளிவிடுவேன். அரசியல்வாதி மைக்க பிடிச்சு பேசினா அது நியூஸ், நாங்க பேசினா நியூசன்ஸா? ஏயா நல்லா படிச்சுட்டு இப்படி திருவா பிச்சை எடுக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல, இப்படி மத்தவங்களுக்கு உபயோகப்படுறது உங்க பாஷையில பிச்சை எடுக்கிறது எனக்கு வெக்கமா இல்ல. இப்ப சரி, கல்யாணத்துக்கு அப்புறமா இப்படித்தானா? எனக்கு கேவலமா இருக்கு. சாரி அப்பா பேசினதுக்காக. போடுற அரிசியில கல் இருக்கா கடிதாசி இருக்கான்னு பார்த்து சமைங்க. 6 கிலோ அரிசி போட்டிருக்கேன், 5 பைசாக்கு சிரிக்க கூடாதா? சரி, இதெல்லாம் நான் உங்களுக்காக செஞ்சு கொண்டு வந்திருக்கேன்ல, நீங்க எனக்காக என்ன கொண்டு வந்திருக்கீங்க? உனக்கு இந்தா ஐயாவது ஜெயாவது எடுத்த உடனே கொடுத்துருவாங்களா? அதுக்கெல்லாம் ஒரு போட்டி உண்டு. என்னது? இந்த பார், இது ரோஜா பூ, இது கர்ச்சீஃப். இந்த கர்ச்சீஃபை தொடாம உள்ள இருக்க அந்த ரோஜா பூ எடுக்கணும். அது எப்படி? அதான் பந்தயம். எடுத்துட்டா நீ என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன், நீ தோத்துட்டா நான் என்ன கேட்டாலும் நீ கொடுக்கணும். என்ன கேப்பீங்க? என்ன கேட்பேன்? வாய்க்கு வந்தது கேட்பேன். சரி சரி, ஜெயிக்க போறது நான் தானே. இந்த கர்ச்சீஃப் தொடாம இந்த ரோஜாவை எடுக்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதானே? ஆமா. ஹலோ மேடம், இது ராங் மேட்டர். உங்க பாடியில இருக்க எந்த மேட்டரும் இந்த மேட்டர்ல படாம உள்ள இருக்க அந்த மேட்டர் எடுக்கணும், அதான் மேட்டர். அது எப்படிங்க?
இவ்வளவு முடி இருக்குல்ல, அதுக்குள்ள கொஞ்சமாவது மூளை இருக்கும்ல, அதை வச்சு திங்க் பண்ணி பாரு. டும் 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 டும். சரி சரி தெரியல, நீங்களே சொல்லுங்க. அப்ப நீ தோத்துட்ட. ஓகே, முதல்ல எடுப்பா. ரோஜா பூ சின்ன ரோஜா பூ சின்ன ரோஜா பூ, உன் பேர் சொல்லும் அந்த சூரிய வம்சப்பூ, அந்த பூ இந்த பூ சிரிப்பு குஷ்பு கச்சிப்பு. கச்சிப்புக்குள்ள இருந்த ரோஜா பூ இப்ப என் கைக்குள்ள. சந்தேகமா இருந்தா எடுத்து பாரு. நான் ஜெயிச்சிட்டேன். கச்சிப்பை தொடாம ரோஜா பூ நான் எடுத்துட்டேன். ஐயோ, எனக்கு தெரியாம போச்சே. சோ நான் கேக்குறதை இப்ப நீ கொடுக்க போற. நீங்க என்ன கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். டிஃபன் சாப்பிடுற மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நான் கல்யாணம் வரையும் காத்துட்டு இருக்க முடியுமா? எனக்கு வெக்கமா இருக்கு. அதுக்கு தானே சின்ன பெருஞ்சு ஒரு மாதிரி ஒரு தடுப்புக்குள்ள தள்ளிட்டு வந்து கேக்குறேன் நானு. சரி. இது என்ன யோசிக்கிறீங்க? இல்ல தமிழ்ல கேட்கலாமா இல்ல இங்கிலீஷ்ல ஐயோ, கேட்கலாமா? இங்கிலீஷ்ல வேண்டாம், தமிழ் தான். ஒரு 25 ரூபாய் பணம் வேணும். ச்சீ, இவ்வளவுதானா? நான் ஏதோ பெருசா கேட்க போறீங்கன்னு நினைச்சேன். பெருசானா ஒரு 250 ரூபாய் கடனா கொடு, கூடிய சீக்கிரம் திருப்பி கொடுத்துறேன். ஐயோ, ஆக்க மாட்டேன்னு சொல்லிட்டார்ல, போய் தொலைய வேண்டியதானே. எங்க மினிஸ்டருக்கு எவ்வளவு முக்கியமான வேலை இருக்கு. இருங்க ஐயா. யோ, அவர் உங்களுக்காகத்தான் ஒரு முக்கியமான ஃபைலை சின்சியரா பாத்துக்கிட்டு, அவர் உங்க நன்மைக்காக ஃபைலோட ஃபைல ஐக்கியமாகி ஃபைலை புரட்டி நாங்க எங்க ஜீவா பேச்சு கட்டுப்பட்டு நாகரிகமா நின்னுகிட்டு இருக்கோம். இதே ஜீவா பேச்சு கட்டுப்பட்டு நிக்கிறீங்களா? கீழே பாத்தீங்களா, 2 போலீஸ் கையில் லத்தியோட. யார காட்டி பயமுறுத்துற? எங்க காசுல வைத்த கழுவிட்டு மந்திரியோட வப்பாட்டி வீட்டுல செக்யூரிட்டியா நிக்கிற இவனுங்களா போலீஸ்? மந்திரியா வெளிய வர சொல்லு. இந்த நேரத்துல உனக்கு அவ தட்டுறானே மாக்கானேதான். என்னய்யா தலைவா, அந்த ஜீவா அவன் கூட்டாளி எல்லாம் தூண்டி விட்டு வாசல்ல பெரிய கலாட்டா. நான் என்னென்னமோ சொல்லி சமாளிச்சு பார்த்த முடியல, உங்களை பார்த்தே தீரணும்ங்கிறானுங்க. அதனாலதான் வேற வழி இல்லாம நீங்க முக்கியமான ஃபைலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஒரே ஒரு வாட்டி உங்க மூஞ்சி கொண்டு வந்து காட்டிட்டு போயிருங்க. காட்டுறது எஜுகேஷன் ஐயா. ஏயா விவசாய இல்ல, அவனதான் கேட்கறான், நீ வந்து நிக்கலாமையா? மனுஷன் நிலைமையை புரிஞ்சுக்குவானா? போயா யோ, அந்த மியூசிக் ஃபோன் வர சொல்லி ஆளுக்கு 2 போட்டு அனுப்ப சொல்லு. ஜனங்களுக்கு சேவை செஞ்சு ரொம்ப டயர்ட் ஆயிட்டமா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தா தொகுதிக்குள்ள விட மாட்டான் நம்மள. ஏங்க, நான் வேணா மெட்ராஸ் வந்துட்டுமா? நீ மெட்ராஸ்க்கு வந்தா நான் அங்க இருக்கிறது எங்க அனுப்புறது? நீ ஒருத்தி மேல இருக்கிறவங்க ஏதாவது வந்து சொல்லுவான். என்ன ஆனாலும் சரி, மந்திரிய பக்கம் நீங்க யாரும் போக கூடாது. சீக்கிரம் இறங்க ஐயா. தள்ளா தள்ளா. ஏய், என்ன கூட்டம்? தள்ளுங்கடா. என்ன 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 சத்தம் போறீங்க? சார், என்ன வணக்கம் என்ன சார்? என்ன சார் ஆச்சு? மந்திரி கொலை பண்ணுவேன்னு சொல்லி எல்லாரும் மிரட்டுறாங்க சார். அதனாலதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என்னது? மந்திரி கொலை பண்ண போறானுங்களா? மந்திரி கொலை பண்ற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? அந்த தைரியத்தை கொடுத்தது யாரா? உங்க தலைவன் ஜீவாவா? எங்கடா எங்கடா? இந்த மாதிரி கேவலமான இடத்துக்கு எங்க ஜீவா வர மாட்டான். இந்த மாதிரி வீட்டுக்கெல்லாம் முறவாசல் பண்ண வேண்டிய உங்க தலையெழுத்து. ஆனா எங்களுக்கு அந்த அவசியம் கிடையாது. இந்த மீச ராமதாஸ் பேசுற கால நாடு கட்டி தூக்கி நிறுத்த 2 வருஷம் இருக்க மாட்டேன். ரொம்ப நேரம் முழிச்சிருக்காத கண்ணு, உடம்பு கெட்டு போகும், தூங்கு. செண்பகம் சூப்பர் கிராக்கி மாட்டிருக்கு. ஆட்டோ டாட்டா எடுத்து சொல்லியாச்சு, கரெக்டா போய் சேர்ந்துரு. இந்த அப்படியே பார்த்தா எத்தனை தடவை எண்ணி பார்த்தாலும் உனக்கு மிஞ்ச போறது 100 ரூபாய் தானே. அண்ணே, தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒரு 2 டீ சொல்றீங்களா? சரிங்க. நீ இன்னும் மாறவே இல்லை. முடியல, முயற்சி பண்ணிட்டு தான் சொல்றேன். ஏன்? அழகா இருக்கேன்ல. ஆம்பளைங்க வச்சுக்கிறேங்கிறாங்க, பொம்பளைங்க வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. வேலைக்கு வேலைக்காரி வேஷத்துல விபச்சாரியா இருக்கிறத விட இது எவ்வளவு மேல். ஹலோ சார், நான் ஏதோ பெரிய வசதிக்காக இதெல்லாம் செய்யல, என் வயிற்றுக்காக தான் செய்யறேன். நான் சொல்ல போறது கொஞ்சம் அசிங்கமா இருக்கும்,
ஆனா அசிங்கமான தொழில் செய்யறவங்ககிட்ட சொல்றது அசிங்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். பெண்களோட அடிவயிறு புனிதமா இருக்க வரைக்கும் அதுக்கு பேரு கருவறை. ஆனா அது இப்படி வாடகைக்கு விட்டா அது கழிப்பறை. பேஷ், நல்லா இருக்கு. கருவறை, கழிப்பறை, இந்த மாதிரி டைலாக் எல்லாம் இது வரைக்கும் எந்த சினிமாலையும் பார்த்ததில்ல. இன்னைக்கு இல்ல, அன்னைக்கே. என்னைக்கு 1-2-98 நான் உங்களை மீட் பண்ணல, அன்னைக்கே நான் நோட் பண்ணேன். நல்ல புத்திசாலித்தனமா பேசுவீங்க, மனிதாபிமானத்தோட நடந்துக்குவீங்க. உங்களை மாதிரி நல்லவங்க எல்லாம் எங்களை மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வாழ்க்கை கொடுத்தா நாங்க ஏன் இப்படி எல்லாம் செய்யறோம்? அப்படியெல்லாம் செய்ய மாட்டீங்க. ஒரு ஜோல் நான் பைய மாட்டிக்கிட்டு ஒரு குறுந்தாடி வச்சுக்கிட்டு நல்லா அறிவு ஜீவித்தனம் பேசுறதுக்கு மட்டும் லாய்க்கு. நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணிக்கிற? கல்யாணம் பண்ணிக்கிற? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ப்ராமிஸ்? முதல்ல நீ இந்த வேஷத்தெல்லாம் கலைச்சிட்டு புது மனுஷியா மாறணும். வாழ்க தமிழ், வளர்க இங்கிலீஷ். ஊத்திட்டுல டீ கீழே விடா. நல்லா பஞ்சு மிட்டாய் மாதிரி மீசையில முடி, மண்டையில முடி. ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் ஆசை. என்ன ராஜா? ஒரு போட்டோவிலையும் தோட்டம் மறைவு இருக்க. நீங்க உயிரோட தானே இருக்கீங்க? குட் கொஸ்டின். அதாவதுடா, ஒவ்வொரு கட்சியிலையும் சேர்றப்ப அதுக்கு பேர் தோட்டம், அந்தந்த கட்சியை விட்டு விலகிறப்ப அதுக்கு பேர் மறைவு. அதை தாண்டா ரொம்ப சார்பா எழுதியிருக்கேன். யாரோ 2 பேர் உங்களை அவசரமா பார்க்க வந்திருக்காங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் ரொம்ப அவசரப்படுறாரு. யார் அவன்? யாரோ எழுத்தாளரா? வறுமையா இருப்பானே? இல்ல. வணக்கம் சார். வாங்க 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 வாங்க. என் பேரு காசிராஜன். நான் ஒரு புரட்சிகரமான எழுத்தாளர். ஓ, நீங்க தான் அந்த எழுத்தாளரா? என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? சார், இந்த இருட்டுல நடக்கிற பல விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுதான் என்னுடைய வேலை. இந்த சமுதாயத்தில் நடக்கிற பல புரட்சிகரமான விஷயங்களுக்கு நான் உடந்தையா இருக்கிறதுனால போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப தொல்லை கொடுக்குது. கொஞ்சம் நிப்பாட்டு. ஓ மேட்டர்ல டோட்டலா பவர் கட் இருக்க. இருட்டுல பூரா பல்ப போட்டுனா வெளிச்சம் ஆயிரும்ல, அப்புறம் இருட்டு வெளிச்சம்னு குழப்புற. இல்ல சார், இருட்டு இருட்டா தான் இருக்கணும், வெளிச்சம் வெளிச்சமா தான் இருக்கணும். ஓ அப்படியா? ஆமா, இவ்வளவு விஷயம் சொல்றீங்க. புரட்சிகரமா எழுதுனீங்கற ஒரு புக்கு கூட நான் படிக்கலையே. கொஞ்சம் இருங்க சார். இளமை கனவுகள், அனிதாவின் அந்தப்புறம், கட்டில் சொர்க்கம். அட அறிவு கெட்ட மூதேவி. ஏண்டா இந்த மாதிரி புக் எழுதுனா போலீஸ் உன்னை தேடாம ஜனாதிபதி அவார்டா தருவாங்க? சார், நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க. ஒரு நிமிஷம். என்ன? இந்தாங்க 1 லாக். 1 லட்சமா? என்னையா சொல்ற? டோக்கன் அட்வான்ஸ். அப்படியா? ஆமா. 500 ரூபாய் கட்டு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு எந்த தொல்லையும் வராம காப்பாத்திட்டீங்கன்னா பேலன்ஸ் நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். நான் கட்டாயம் பண்ணி தரேன் தம்பி, கட்டாயம் பண்ணி தரேன். உங்களை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க இந்தியாவிலேயே ஒரு பெரிய அரசியல் புரோக்கர்னு கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். அப்படியா? ஆமாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் தம்பி, இந்த புக்கை பூரா நான் ஃப்ரீயா வச்சுக்கலாமா? தாராளமா வச்சுங்க சார். மாசம் மாசம் ஃப்ரீயா வேற அனுப்பி வைக்கிறேன். 10 புக்கு அனுப்பிருங்க. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஐயா, அந்த இளமை கனவுகள் புஸ்தகத்தை மட்டும் எனக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா? போடா வெளியே. என்ன, நாமளே தினக்கூலி வாங்கி சோத்துக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதுல இந்த ஆள் என்னடான்னா 10% சேர்த்து வைங்கன்னு சொல்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? மாணிக்கம், நமக்கு நல்லது தானப்பா சொல்லியிருக்காரு. சாவட்ட கஷ்டப்படுற நேரத்துல சங்கத்துல கடனை வாங்கி காலத்தெல்லாம் பாரு, அதுக்கு தான் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட். செண்பகம். என்ன தம்பி அப்படி சந்தேகமா பாக்குற? காலையில இட்லி வக்கனையா சாப்பிட்டியே, அது அந்த பொண்ணு கடை இட்லி தான்ப்பா. இட்லி நல்லா இருந்ததா? நல்லதா இருந்திருக்கும். ரொம்ப நேரம் மாவாட்டினா கையெல்லாம் கண்ணி போச்சு. இதை விடுங்க, எல்லாரும் சட்னி அரைக்கிறதுக்கு தேங்காய் பத்தை வச்சு தானே நசுக்குவாங்க. நான் விரல வச்சு நசுக்கிட்டேன். பரவாயில்ல, பழக்கம் இல்லைல்ல, இனிமே பழக்கப்படுத்திக்கிறேன். சொன்ன மாதிரி நான் செய்யறேன். நீங்க கொடுத்த வாக்கு நீங்க காப்பாத்துவீங்கல்ல? ப்ராமிஸ்? ஐயோ, அங்க என்னது? ப்ராமிஸ்.
தள்ளியா அண்ணாத்த நீ எதிர்பார்த்த மாதிரியே நீங்க செண்பகமே. ஹலோ, ஏதோ சொல்ல வந்தீங்க? திடீர்னு எதிர்பார்க்காத நேரத்துல எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தயவு பண்ணி தொகுதியுடைய நன்மைக்காக நீ தான் எம்எல்ஏவா நிக்கணும். நிக்கணும், நின்னேதான் ஆகணும். எதிர்க்கட்சி வேட்பாளர் அணை கட்டி தருவதாகத்தான் சொல்லி இருக்கிறார். என்னை வெற்றி பெற செய்தால் ஒரு 6 கட்டி தருவேன். அண்ணா, எனக்கு 2 குழப்பம். பையில இவ்வளவு பெரிய ஓட்டை இருக்கும்போது சைடுல எதுக்காக சின்னதா ஒரு ஓட்டை போடுறீங்க? ஓகே, முத குழப்பம் தீர்ந்து போச்சு. 2வது குழப்பம், பையில ஓட்டை போட்டு ஏன் கேமராவை உள்ள வைக்கிறீங்க? அதானே, பையில ஓட்டை போட்டு ஏன் கேமராவை உள்ள வைக்கிறீங்க? கேமரால ஓட்ட போட்டு அதுல பைய வைக்க முடியாது, அதனாலதான். புரியுதா? போடுங்கம்மா ஓட்டு. வணக்கம்மா. உங்க தொகுதியில நான் சுயேட்சை வேட்பாளர் அனுக்கிறேன். மறக்காம உங்க ஓட்டை இந்த ஏனி சின்னத்துக்கே போடுங்க. நீங்களா ஏண்டா என்ன தராட்டு தான் எங்க கோட்டைக்குள்ளேயே வந்து எங்க தலைவருக்கு எதிராக ஓட்டு கேட்பீங்க? தவறண்டா, வாங்கடா கீழே. ரெடியா இருக்குல்ல? என் தலைவனுக்காக என் உயிரே போனாலும் சரி, வேற எவனையும் இந்த ஏரியாக்குள்ள வந்து ஓட்டு கேட்க விட மாட்டேன். இப்ப தகராறு பண்றது முடிவு பண்ணிட்டீங்க. அவர் வியாபாரம் எதுக்கு கண்ணு? இப்ப என்கிட்ட பேசுறாங்க, என்னடா பேச்சு? இருங்க. பத்ரம், என்ன கேட்டீங்க? எவனை கேட்ட இந்த ஏரியாக்குள்ள வந்து ஓட்டு கேட்கறதுக்கு? ஓட்டு கேட்கறது ஜனநாயக உரிமை. போடுறதும் போடாதும் ஜனங்களோட இஷ்டம். நான் யார் தெரியுமா? சொல்லு. கரிமுத்து. ஆட்டுக்கறியா அடுப்பு கறியா? ஏய், நக்குலா, நான் கில்பாட்ச் வேலை காட்டுறியா? ஐயா யார் தெரியுமா? கட்சிக்காக 4 தபா தீ குளிக்க முயற்சி பண்ணவன். கட்சிக்குள்ள கொச்சல் குட்டான்னு என் தலைவன் சொல்லி 2 பேரை போட்டு தள்ளிட்டேன். ஒரு தலைக்கு ஒரு மோதிரம் பார், 2 தலைக்கு 2 மோதிரம் என் தலைவன் போட்டிருக்கான். உஷார் ஆயிக்கமா, 3வது மோதிரம் போட வச்சிடாத. ஐயா, உன் லெவல் வரல் தானே. எங்கால சிங்கிளா போய் ஒரு பெட்டாலியனே காலி பண்ணிட்டு வந்திருக்காரு. உன் கணக்குப்படி மோதிரம் போடுறதுக்கு 10 விரல் பத்தாதுன்னு இடுப்பை சுத்தி 37.5 பவுன்ல தங்க அண்ணா கொடிய கட்சி மேலிட கட்டி விட்டுருக்கு. அண்ணா கொஞ்சம் லைட்டா காட்டுங்க. தன்னடக்கம்பா. ஏய், இந்த பிலிம் காட்டுறது உதாரணம் விடுறதுலாம் நம்ம கிட்ட வச்சுக்காத. மிதுல குப்பம் தெரியுமா? மிதுல குப்பம். அதுல 300 குடிசை எரிஞ்சு 200 பேர் செத்து போட்டானே. கொளுத்துறது யாரு? இந்த கரிமுத்து தான். அதான் நம்ம தலைவர் பாலிடிக்ஸ். கொளுத்துறது நாங்க, பழித்துக்கு போட்டது எதிர்கட்சிக்காரங்க மேல. அங்கிருந்து வந்தாயா என் தலைவன் எரிஞ்ச குடிசையெல்லாம் கட்டி கொடுத்தான், ஏழைங்களுக்கு துணிமணி எல்லாம் கொடுத்தான். அப்படியே ஜனங்க சும்மா புல்லரிச்சு போயிட்டாங்க தெரியுமா? இப்படிப்பட்ட பவர்ஃபுல் தலைவரை எழுத்து ஓட்டு கேட்கிறியா? அப்படியே உட்காருங்க, அமைதியா இருங்க. ஏன் இவ்வளவு வேகம்? கத்தி கடப்பரெல்லாம் எடுத்துட்டு போய் ஆளுங்கட்சி தலைவரை வெட்ட போறீங்களா? பின்ன 200 பேர் உசுர் போச்சே, சும்மா விடுவாங்களா? அவனை வெட்டி புலி போட வேணா? ஓஹோ, இது இந்த கேள்வி கொஞ்சம் வெயிட்டா இருக்குப்பா. அண்ணாத்த தான் பதில் சொல்லுவாரு. உங்க கோபமும் ஆத்திரமும் ரொம்ப நியாயமானது. எப்பவுமே உங்க எதிர்ப்பை ஒரு கருப்பு கொடியை காட்டி சாத்வீகமான முறையில தெரியப்படுத்துங்க. இப்போ உங்களுக்கு இருக்க கோபத்தை வரப்போற தேர்தல்ல நீங்க போட போற ஓட்டின் மூலமா வெளிப்படுத்துங்க. நன்றி, வணக்கம். கணேசபுரம் தொகுதியில் போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர் பரத் 1,54,914 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். யாரு தள்ளி விட்டது? இப்ப எவன் எப்ப கவுத்துவானே தெரியல. யோ, உங்ககிட்ட முக்கியமான ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். 1 பெருசா 117 பெருசா? எழிஞ்சது போ, இதுக்கே யோசிக்கிறாங்களே. அண்ணே 117 வேணா பெருசு. அப்புறம் என்ன, ஆட்சி அமைச்சிட வேண்டியதானே? 117 சீட்டு இருந்து என்னென்ன பிரயோஜனம்? மெஜாரிட்டிக்கு இன்னும் 1 சீட்டு தேவைப்படுதே. வெளியே எவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, நம்மளால இன்னும் உள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. சார், நாம ஏன் யோசிக்கணும்? பேசாம எதிர்கட்சியில போய் சேர்ந்துட்டா? ஐயோ, கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா நாங்கெல்லாம் பாண்டு பத்திரத்துல கையெழுத்து போட்டு மாட்டிக்கிட்டோம். நீ கையெழுத்து போடாமலே ஒட்டிக்கிட்ட. உங்களுக்குள்ள என்ன அட்ஜஸ்ட்மெண்டோ? அவர் போட்டு நீங்க இருங்க. வணக்கம்.
வா. நீங்க இந்த மங்களாபுரம் மங்களாபுரம் எந்த மங்களாபுரம் என்னது உங்க சொந்த ஊரு? எனக்கு சென்னை தான், மேட்டுக்குப்பம். அது எனக்கு இந்த மங்களாபுரம் இளைஞர் நற்பணி மன்றம் அங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க இங்கே இருங்க, நான் இப்போ வந்துடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. அவனை பார்த்தா மங்களாபுரம் ஜீவா மாதிரி இல்ல? ஐயோ, மங்களாபுரத்துக்காரன் செத்து போயிட்டான்னு தான் ஏற்கனவே டாக்டர் டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. நீங்க அவன் நினைச்சு அவனை கூட குழப்பிட்டு இருக்கீங்க. இல்லையா, இவனை பாக்குறதுக்கு அவன மாதிரியே இருக்காயா. நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருக்காங்கன்னு? இங்க பாருங்க, ஏற்கனவே கவர்னர் ஆபீஸ்ல இருந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண சொல்லி போன் மேல போன் வந்துட்டு இருக்கு. பண்ணாங்களா? நமக்கு தேவை ஒரே ஒரு எம்எல்ஏ, அது இவன் தான். அமுக்குங்க. இவன் வந்ததுல இருந்து எனக்கு எல்லாமே குழம்பு போச்சியா. சரி, காசு நினைச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஆக வேண்டியதை பார்க்கலாம். இவர் தான் பரத், சுயேட்சை எம்எல்ஏ. எந்த அரசியல் அனுபவமும் இல்லாம மக்களால மனப்பூர்வமா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே வேட்பாளர். உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, நிக்கிறேன். நின்னீங்க, ஜெயிச்சிட்டீங்க, இப்ப உட்காரலாம்ல, உட்காருங்க. நாட்டு மக்களுக்கு சேவை செய்யறத மாதிரியா வந்திருக்கீங்க? ஏதோ பியூட்டி பார்லர் நடத்துற மாதிரி வந்திருக்கீங்க. சீப்பை உள்ள வைங்க, நம்மளை சீப்பா நினைச்சிட போறாங்க. எல்லாரும் இருக்கும்போது நான் நேரா விஷயத்துக்கு வரேன். ஓ, அங்கேயா? ஹலோ. இப்ப நாங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும்னா, ஹலோ, நாங்க மந்திரிசபை அமைக்கிறதுக்கு. ஹலோ ஹலோ, கேட்கலையே. ஹலோ, இப்ப நல்லா கேக்குது, சொல்லுங்க சார். நான் தான் கூப்பிட்டேன். ஓ சாரி சார். இரியா, இப்ப நாங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு ஒரே சீட்டு குறையுது, அதுக்கு உங்க ஆதரவு வேணும். மாரி, நான் செண்பகம் பேசுறேன். எதிர்க்கட்சி தலைவர் லைன்ல இருக்கார், அவருக்கும் அங்க ஒண்ணு குறையுதான். சும்மா சும்மா இருப்பீங்களா சார்? எதுக்கு சும்மா இருக்கணும்? நீங்க யார் பேசுறது? நான் தான் சிஎம் பிஏ, இல்ல எம்எல்ஏ தலைவர் பரத்துடைய பிஏ, மேட்டுக்குப்பம் மாரிமுத்து பேசுறேன். என்னடா உளற? நான் தான் செண்பகம். ஓ, செண்பகநாதன் ஐயாவா? ஏன் வணக்கம் தலைவரே. என்ன ஆச்சுடா உனக்கு? ஒரு நிமிஷம், போன் அவர்கிட்ட கூட, நான் பேசிக்கிறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு அடம் பிடிக்கிறாரு. நாங்களும் முக்கியமான விஷயம் தான் பேசிட்டு இருக்கோம். சொல்லிடுறேன், அப்படியே சொல்லிடுறேன். அவரும் ஒரு முக்கியமான விஷயம் தான் பேசிக்கிட்டு இருக்காரு, வேணா என்கிட்ட பேசுங்க. அது நீ தானே சொன்ன 5 மணிக்கு போன் பண்ண அவர்கிட்ட பேச வைக்கிறேன்னு. 5 கோடியா? 50 கோடி ரூபாய பொட்டலம் கட்டி என் தலைவர் முன்னாடி காட்டினாலும் அசர மாட்டார். என்னடா உனக்கு பைத்தியமா? என்னது, உணவுத்துறையா? தலைவா, உணவுத்துறை தர்றீங்களா? புரியுது புரியுது. நாங்க என்ன சோத்துக்கு சிங்கி அடிக்கிறோம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இந்த நாட்டுக்கு சேவை பண்றது ஒண்ணுதான் என் தலைவனுடைய ஒரே லட்சியம். செய்யுங்க, நல்லா செய்யுங்க. என்ன போன் பண்ண சொல்லிட்டு இப்ப என்னடா கிண்டலா பண்றீங்க? தம்பி, தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும் காவல்துறை யாருக்கு விட்டு கொடுத்ததில்லை. அந்த துறையை முதல் முறையா நான் உங்களுக்கு தரலான்னு இருக்கேன். என்ன சொல்றீங்க? உங்களுக்கெல்லாம் சம்மதம் தானே? ஐயா சிந்தனவாதிகளே, உங்களுக்கெல்லாம் சம்மதம் தானே? எல்லாரும் சம்மதம்னு சொல்லிட்டாங்க. ஐயா, உங்க பிறந்த நாள் அதுவுமா, உங்களுக்கு எப்படி சூப்பர் சுல்லின் பேர் வந்தது நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். என்னுடைய ஆசை மட்டும் இல்ல, நம்ம தமிழ் மக்களோட ஆசையும் கூட அதுதான். எனக்கு தற்புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காது. அதாவது நாய இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு நான் வந்திருக்கேன். ஒன்ன மாதிரி நாயெல்லாம் எதுக்கு பக்கத்துல வச்சிருக்கேன்? வாயத்துறன்னு சொல்றா என்ன? வேலைக்கு சேர்ந்து 1 மாசம் தானே ஆகுது தலைவா. உன் வாழ்க்கை வரலாறு பத்தி எனக்கு எப்படி தெரியும் தலைவா? நான் எடுத்து கொடுக்குறேன், அடிச்சு விட்றா ஆளக்கா. எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு, எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு சுருளி. சுருளி. 18 வயசு வரைக்கும் கட்டவரல சூப்பிக்கிறதுனால, 18 வயசு வரையில கட்டவரல சூப்பிக்கிட்டதுனால சூப்பி சுருளி சூப்பி சுருளின்னு செல்லமா கூப்பிட்டாங்க. சூப்பி சுருளின்னு செல்லமா கூப்பிட்டாங்க. எங்க தலைவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பொதுமக்களா பார்த்து அதை நவீனப்படுத்தி சூப்பர் சுருளின்னு அதை விட செல்லமா கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர் சுருளி அதை விட செல்லமா கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க தலைவர் அதை பெருந்தன்மையோட ஏத்துக்கிட்டாரு. இதாங்க நடந்த உண்மை. இதாண்டா நாய. கோச்சுக்கிறாதீங்க. என் தாயை பத்தி சொல்ல வரும்போது டங்கு சிலிப்பாயி நாயன்ட்டாரு. நீங்க கரெக்டா ரிப்போர்ட்டை பூரா நல்லா குறிச்சுக்கங்க. சமீப காலமா நம்ம நாட்டுல அடிக்கடி தேர்தல் வந்துகிட்டே இருக்கு. பிரதமர்களும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்காங்க.
ஒரு ஸ்ட்ராங்கான பார்லிமெண்ட் அமையணும்னா என்ன செய்யலாம்? அதாவது சங்கர் சிமெண்ட் வாங்கி கட்டினா பார்லிமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சங்கர் சிமெண்ட்ல கட்டினா சங்கர் திட்ட மாட்டாரா? யார் யாது கேட்கிற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியல. யார் அது? Who is the black sheep? யார் அது? என் மச்சான் தலைவா. ஆமா, அவன் எதுக்கு இங்க வந்தான்? பிரஸ் மீட்டிங் பார்க்கணும்னா அதான் கூட்டி வந்தேன். ஏண்டா பீச்ல மீட்டிங் நடக்கிறப்ப ஒரு நாயை காணோம், இந்த மீட்டிங் ஆள் கூட்டி வந்திருக்கியா? அதான்டா பண்ணி மேய்க்கிறவன பூரா பக்கத்துல வச்ச பத்தியா என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்கிறான். அடுத்த கேள்வி. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் நிறைய அதிகாரம் இருக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு அதிக அதிகாரம் கிடைக்கிறதுக்கு உங்க யோசனை என்ன சார்? குட் கொஸ்டின். எல்லாரும் ஒரு நிமிஷம் இப்படி வர்றீங்களா? இது எந்த நாட்டுடைய மேப்பு? குட் ஆன்சர். இப்ப இந்த டெல்லி எடுத்துக்கங்க. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முழு அதிகாரமும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஊபி, மாப்பி, காப்பி, ராஜஸ்தான், பீகார் இவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புடுங்கிக்கிட்டு கடைசியில ஒரு கொசுரை மட்டும் நம்மளுக்கு அனுப்புறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்க? Tell me. ஒரே குழப்பமா இருக்கு சார். நான் சொல்றேன். டிஸ்டன்ஸ் தான் காரணம். டிஸ்டன்ஸ். இப்ப டெல்லி இங்க இருக்கு, தமிழ்நாடு அதல பாதாளத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. டேய் கிளவா, கொஞ்சம் டீ குடுறா. குடு 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 குடு. இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட அனுமார் சஞ்சீவமலை தூக்குன மாதிரி அப்படியே அலேக்கா ஷிஃப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சிட்டோம்னா அவன் கொடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் முதல்ல நம்ம வாங்கிக்கிட்டு மிச்ச மீதியை பூரா பக்கத்துல இருக்கணும் பூரா கொடுக்கலாம். இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருந்தா நாங்க கூப்பிடப்பட்டிருக்கோம். வகுத்தறிச்சல் கிளப்பாதீங்க. மறுபடியும் நம்ம கட்சி தானே ஆட்சிக்கு வந்திருக்கு, அப்படின்னு ஏன் எல்லாரும் டல்லா இருக்கீங்க? வந்து என்ன பிரயோஜனம்? பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டையும் பிடிக்க விட்டாங்களே. ஒரு அட்டெண்டர் போஸ்டுக்கு இருக்க வேல்யூ கூட ஒரு மினிஸ்டர் போஸ்டுக்கு இல்ல. ஒரு ஆளு 20-30 மேல பார்க்கவே முடியல. புரியலையே. புரியலையா? 30க்கு மேல சம்பாரிச்சதா யாரையாவது சொல்ல சொல்லுங்க. பாப்பாவே 29 கோடி தான் சம்பாரிச்சிருக்கு. என்னங்க இது கேவலமா இருக்கு? ஒரு மந்திரி 30 கோடிக்கு மேல சம்பாதிக்க முடியலையா? பல ஆயிரம் கோடிக்கு மேல ஊழல் பேப்பர்ல போட்டிருக்கு, அதெல்லாம் பொய்யா? நிஜம்தான். நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த ஆள் முடிக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகும், முடிஞ்ச உடனே எழுப்புங்க. 1000 தடைகள் வந்தாலும் அதை நான் தகர்த்து எறிவேன். பெரிய பெரிய ஊழல்களை முதலமைச்சர் செய்துவிட்டு சிறிய சிறிய துண்டு ஊழல்களை எங்கள் தோள்களின் மேல் சுமத்தி விட்டார். ஊழலனும் தீச்சட்டியை வயிற்றிலே சுமந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு இந்த பூந்தொட்டி ஒரு கேடா. போடா அறிவு கெட்டவன முண்டா. என்னங்க இது முதலமைச்சரை பத்தி இப்படி போட்டு உடைக்கிறீங்க? அந்த ஆளை பார்த்தா நல்ல ஆள் மாதிரி தெரியுது. இப்பதானே வந்திருக்கீங்க, இப்படித்தான் பேசுவீங்க. அவரை கேட்காம நீங்க ஆட்டோகிராஃப்ல கூட கையெழுத்து போட முடியாதுங்க. புதுசா வந்திருக்கிறதுனால இந்த சொல்றேன், இந்த 5 வருஷத்துல கேவலம் 50 கோடி ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாதுங்க. அண்ணே, நாம பண்றது ஊழலா இருந்தாலும் அதை சரிசமமா பிரிச்சு கொடுக்கணும். அதுதான் ஜனநாயகத்துக்கு நாம காட்டுற மரியாதை. அருமையான தத்துவம். இந்த தத்துவம் ரொம்ப நல்லா இருக்கு. இது என்னங்க தத்துவம்? இதை விட பிரமாதமான தத்துவம் அந்த புத்தகத்துல இருக்கு. அதை படிச்சு காட்டுங்க அண்ணனுக்கு. என்ன தத்துவத்தை கையில வச்சுக்கிட்டு அலைகிறாரு? இந்த புத்தகத்தை மட்டும் ஒரு மனுஷன் ஃபுல்லா படிச்சிட்டான்னா 5 வருஷத்துல 50,000 கோடி சம்பாதிக்கலாம். ஐயோ ஐயோ ஐயோ, இந்த புத்தகம் இந்தியாவுல எங்க கிடைக்குதுன்னு சொல்லுங்க. எங்கேயும் கிடைக்காது. ஒரே ஒரு ஆள்கிட்ட தான் இருக்கு. யார்கிட்ட? அதான் எங்க தலைவர். இதுல 3 பக்கத்தை தான் படிச்சிருக்காரு. முழு புத்தகத்தையும் தலைவர் படிச்சுட்டாரு. போட்டு வித்துருவார். அப்படியே இப்படிப்பட்டவர் முதல் மந்திரியா வந்துட்டாருன்னா ஐயோ ஐயோ எக்கச்சக்கமா அடிக்கலாமே. சொன்னீங்களே 20 கோடி 30 கோடி, அதெல்லாம் பிச்சைக்காரனுக்கு தூக்கி போடுற சில்லற. ஏங்க, எங்களுக்கு கிடைக்கிறதே 20-30, அதை தூக்கி பிச்சைக்காரன் போட்டா நாங்க என்ன பண்றது? இதுவா பண்றது? அட பிச்சைக்காரத்தனமா பேசாதீங்க. நான் சொன்னது 20,000 கோடி 30,000 கோடி. அதுல உருள்றது முக்கியமா, சுண்டக்காய் 20 கோடி 30 கோடி முக்கியமா? சார் சார் என்ன சார் பல குரல்ல பேசுறீங்க? அது நான் பேசலைங்க, பின் குரல். சார் உங்களை பரத் சார் வர சொன்னாரு. ஐயோ, இது பின் குரல் இல்ல, உரிமை குரல். வா, வருங்கால முதலமைச்சர் கூப்பிடுறாராம். பாப்பா போயிட்டு வர்றான். என்ன அவங்க இருக்கட்டும், நீங்க போயிட்டு வாங்க. இத பாத்துக்கிறீங்களா? தைரியமா போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். கைமாறு தான் ஒருத்தன் என்கிட்ட சொன்னா. பொதுக்குழுவுல கைமாறிடுச்சு. இனிமே எனக்கு கிடைக்குதோ இல்லையோ. உட்காருங்க. வணக்கங்க. முழுசா உட்காருங்க. பாதி வெளியையும் பாதி உள்ளேயும் உட்கார்றதான் ஃபார்மாலிட்டி. சின்ன வீடு பேர் என்ன?
அம்சா ராணி பக்கத்துல பாத்தீங்களே பொதுக்குழுவுல கிடைச்சது. நான் உங்க சின்ன வீட்டை பத்தி கேட்கல, முதல்வரோட சின்ன வீட்டு பேர் என்னன்னு கேட்டேன். இப்படிதான் ஏதாவது சொல்லி எக்கு தப்பா மாட்டிக்கிறேன். வனஜா அடையாறுல இருக்காங்க. ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட், போன் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி இவங்க சிஎம் ஸ்பெஷலிஸ்ட். இது வரைக்கும் 3 முதல் மந்திரிகளை பார்த்துருக்காங்க. நீங்க 4வது முதல் மந்திரியா வர்றதுக்கு என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்கள். நான் வரேன். அட்வான்ஸ் கொடுக்குவா? சர்வே பண்ண இந்த ஆள் சிஎம் ஆக மாட்டான், பிஎம் ஆகிருவான். இது வீடியோ கேமரா, இது டிவி, இதுக்குள்ள ஏன் அதை வைக்கிறீங்க? வேலையை பாரு. வேற வேலை இல்லையே. ஐயோ, டிவிக்குள்ள ஏன் கேமரா வைக்கிறாரு? முறைக்கிறது புரியுது, ஏன் டிவிக்குள்ள கேமரா வைக்கிறீங்க? நல்லா இருக்கு, எனக்கு புரியல. கேமரா ஏன் டிவிக்குள்ள வைக்கிறீங்க? இந்த ஆல் இண்டியா ரேடியோ பாட மாட்டேங்குது, இத பாட வச்சு கொண்டு வா. நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றேன். நிஜமா சொல்வீங்களா? சத்தியமா. வாங்க வாங்க. நான் பரத், காவல்துறை மந்திரி. ஆமா, என் மனசு திருடின காவல்துறை மந்திரி. பதவி ஏற்பு விழாலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். மறுபடியும் உங்களை பார்க்கணும்னு நீங்க தான் பார்க்கவே மாட்டேன்றீங்க. நான் வரேன். சார் இல்லாத நேரத்தில் இப்படி பேசியிருந்தா தப்பாயிடும். பேசிக்கிட்டு இருந்தா தானே தப்பாயிடும். இப்பதான் மணி 8 டச் பண்ணுது. உங்க தலைவர் 10 மணிக்கு மேல வருவாரு. இல்ல, நான் சர்ப்ரைஸா என்ன கொடுக்க போறீங்க? நான் சர்ப்ரைஸா சாருக்கு ஒரு டிவி பிரசன்ட் பண்ணலான்னு கொண்டு வந்தேன். ஆமா, அவர் இருக்கிறதே சரியா பாக்குறது இல்ல. ஆனா இந்த டிவியை பார்த்தே ஆகணும். யா, இது ஸ்பெஷல் டிவி. ஆப்பிள் சேட்டலைட் மூலமா அமெரிக்கால ஓடுற அடல் சொல்லி படத்தை இதுல பார்க்கலாம். சுருக்கமா சொன்னா ஏசி ரூம்ல உட்கார்ந்து பார்க்கும்போது பார்க்கிறவங்களுக்கு வேர்க்கும், எல்லாரையுமே ஈர்க்கும். எக்ஸ்கியூஸ் மீ, இந்தியாவில் வேற யாருக்குமே இல்லாத கனெக்ஷனை அந்த தலைவருக்காக எங்க தலைவர் கொடுத்திருக்கார். இந்த கனெக்ஷனை நான் தான் கொடுத்தேன்னு சார் கிட்ட சொல்ல மாட்டேன். ஆனா புதுசா கனெக்ஷன் தேடுற இந்த மனசுக்கும் உங்க மனசுக்கும் கனெக்ஷன் கொடுக்க மாட்டீங்களா? என்ன கனெக்ஷன் கொடுக்க சொல்லிட்டு தலைவர் போயிட்டார். ஆன் பண்ணிட்டு போங்க. ஓகே. பரத்து, இப்ப நான் உன்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருந்தேன்ல, பின்னால போட்டு பணம் போயிட்டு இருந்தது பாத்தியா? எதுங்க அந்த 11 பெட்டி போச்சுங்களா? அதுவா? ஆத்தே இருக்க மாட்டேன்னு நினைச்சு எண்ணிட்டியா? பெரியாளியா நீ? எனக்கு அரசியல் குருவே நீங்க தானே சார். யோ, ஏன் நிக்கிற? உட்கார். இல்ல பரவாயில்ல, இல்ல பரவாயில்ல, உட்கார். வா, இல்ல உட்கார். பரத்து. சார், யோ சார் பேசிட்டு இருக்கல, சொல்லிட்டு வரலாம்ல. நேத்து ராத்திரி சொல்லாமலே ஒருத்தன் வீட்டுக்கு வந்து கவரை கொடுத்தான். இது நீ சிஎம் கிட்ட கொடுக்கணும், அவர் தான் இதை பிரிக்கணும். நீ பிரிச்ச பொண்டாட்டி விதவை ஆயிரவன் சொல்லிட்டு கிட்ட கொடுத்தான். யோ, நீ ஏன் ஓடுற? சார், நான் பிள்ளை குட்டிக்காரன் சார், என்ன விட்டுருங்க. அப்போ இந்த கவர்ல வெடிகுண்டு இருக்குன்னு பயம். சார் உயிர் போனா பரவாயில்லையா? கொடுங்க சார், நான் பிரிக்கிறேன். பாரியா, நேத்து வந்தவரியா எப்படி விசுவாசம் காட்டுறாப்ப? நீ இருக்கிய போயா? என்ன பரத்து? இந்தாங்க, இது ஏதோ லெட்டர் மாதிரி இருக்கு. ஐயோ, என்ன சார் ஆச்சு? என்ன சொல்லுங்க பாருங்க. போச்சு பரத்து, என் வாழ்க்கையே போச்சு பரத்து, எல்லாம் போச்சு. ஏன் இப்படி இடிச்சு போயிட்டீங்க? என்ன சொல்றது பரத்து, ஏதோ லெட்டர் வேற அமைச்சிருக்கேன், இது நீங்களே பிரிச்சு படிங்க. இல்ல சார், இது உங்க பர்சனல் மேட்டர் மாதிரி. ஐயோ, என் பர்சனல் ஒருத்த பச்சை பச்சையா போட்டோவே எடுத்து அமைச்சிருக்கான். அதோட இது பரவாயில்ல பரத்து, பிரிச்சு படிங்க. படிங்க பரத்து. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். மரியாதைக்கு ஒன்றும் குறைச்சில்ல. நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிள். ஒரு 6 மாசத்துக்கு உங்க முதலமைச்சர் பதவியை நீங்க ராஜினாமா செய்யணும். அப்படி செய்யவில்லை என்றால் இன்னும் 24 மணி நேரத்தில் இந்த போட்டோக்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் பூரா பப்ளிஷ் ஆகும். யோசிச்சு டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்படிக்கு புரட்சி இளைஞர்கள் அமைப்பு. உங்களுக்கு தெரியாம உங்க பெட்ரூமுக்குள்ள பூந்து நீங்க இப்படி கசாமுசான்னு இருக்கும்போது போட்டோ எடுத்திருக்கானா சாதாரண ஆள் இல்ல.
பேசாம அவன் சொன்ன மாதிரி நீங்க ராஜினாமா பண்ணிவிடுங்க. நீங்க இருங்க. என்ன நீங்க அர்த்தம் இல்லாம பேசுறீங்க? யாரோ தீவிரவாதிங்க இந்த மாதிரி ஒரு 4 போட்டோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணா உடனே பயந்துட்டா எப்படி? பயப்படலன்னா எப்படி? பெரிய வீட்டோட போட்டோ எடுத்தா அது சின்ன பிரச்சனை, சின்ன வீட்டோட போட்டோ எடுத்தா அது பெரிய பிரச்சனை. என்ன அது பெரிய பிரச்சனை? அமெரிக்கன் பிரசிடென்ட் கிளின்டன், பிரான்ஸோட பிரைம் மினிஸ்டர் இவங்க மேல கூட தான் புகார் வந்திருக்கு. அவங்க புகழ் என்ன குறைஞ்சா போச்சு? அப்போ இந்த கிசு போட்டோ பேப்பர்ல வந்தா தலைவர் நான் இன்டர்நேஷனல் லெவல்ல பாப்புலர் சொல்லுங்க. ஏன் வச்சதுல கொட்டிக்கிற பரத்து? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஏதாவது நல்ல யோசனையா சொல்ல. சார், பாலிடிக்ஸ்ங்கிறது கடல் மாதிரி. நான் இப்பதான் துடுப்பே போட ஆரம்பிச்சிருக்கேன். அதுல கப்பலே விட்ட உங்களுக்கு நான் எப்படி யோசனை சொல்றேன்? ஐயோ, கப்பல் தான் பரது. ஆனா இப்ப கவுத்துட்டானே. இந்த போட்டோ மட்டும் பேப்பர்ல வச்சுனே பரத்து. அப்புறம் ஆயுசு முழுக்க நான் அரசியல தலை காட்டவும் முடியாது. நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன சார்? கொஞ்ச நாளைக்கு சிஎம் போஸ்ட் ரிசைன் பண்றதா? அது நல்ல முடிவு தான். சும்மா இருங்க சார். நீங்க ராஜினாமா பண்ணிட்டா இந்த தமிழ்நாட்டோட கதி என்ன ஆகுது? அவசரப்படாத பரத். நான் என்ன மந்திரிசபையா கலைக்க போறேன்னு சொன்னேன். என்னோட சிஎம் போஸ்ட்டை ஒரு 6 மாசத்துக்கு ரிசைன் பண்ண போறேன். அது வரைக்கும் நம்பிக்கையான ஒரு ஆளை சிஎம் ஆக்கணும். சார், பேசாம உங்க மனைவியே சிஎம் ஆக்கலாமே. நம்ம நாட்டில் ஏற்கனவே முன்னுதாரணம் இருக்கு. இந்த லொல்லு தானே வேணாங்கிறது. அந்த நாகலிங்க எப்படி? நாக்காளியில ஃபெவிகால் போட்டு உட்காருவான். அப்புறம் அவனை பிச்சை எடுக்கவே முடியாது. ஓஹோ. அந்த எஸ்ஆர்எஸ் எல்லா சீட்லயும் பொம்பளைங்களை உட்கார வச்சு அடி தருமாறாக்கிடுவான். சார், நீங்க ரொம்ப குழப்பமா இருக்கீங்க. நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. நீங்க எந்த முடிவெடுத்தாலும் அதுக்கு ஆதரவு கொடுக்குற முதல் ஆள் நானா தான் இருப்பேன். பரத் சார், பரத், நான் முடிவு பண்ணிட்டியா? இன்னிலேருந்து 6 மாசத்துக்கு நீ தான் சிஎம். நானா? சார், எனக்கு என்ன சார் தகுதி இருக்கு? அதுவும் நீங்க உட்கார்ந்து நாக்காளியில நான் உட்கார்றதுக்கு? நீ என் மேல இவ்வளவு பக்தி வச்சிருக்கிய, இந்த ஒரு தகுதி போதியா? எனக்கு அரசியல் எதுவுமே தெரியாது சார். அதனாலதான் உன்னை சிஎம் ஆக்க போறேன். ஸ்டேரிங் மட்டும் தான் உங்ககிட்ட, வண்டியை நான் ஓட்டிக்கிறேன். என்ன சொல்ற? உங்க வார்த்தை மீறின பாவத்துக்கு நான் ஆளாக கூடாது. அதனால இந்த பதவியை நான் ஏத்துக்கிறேன் சார். சந்தோஷம். ஆனா நான் பதவி ஏத்துக்கும் போது உங்க செருப்பை நீங்க எனக்கு கொடுக்கணும். என்னையா சிஎம் போஸ்டே கொடுத்துட்டு செருப்பை கேட்குற? இல்ல சார், பரதன் அரசாளும் போது ராமருடைய செருப்பை சிம்மாசனத்துல வச்சுதான் ஆட்சி செஞ்சான். நானும் அந்த மாதிரி தான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். பாரு, அதான் அவனை சிஎம் ஆக்குறேன். இந்த மாதிரி மகாபாரதம் கொட்டேஷன் கொடுக்கறது உன்னை விட்டா மனுஷன் வேற எவன் இருக்கா? சார், அது ராமாயணம். ராமாயணம். சேச்சே, ஏன் பாருது? அது மகாபாரதம் இல்ல? மகாபாரதம் யுத்த காண்டம். யோ, ஐஏஎஸ் படிச்ச அறிவில்லை உனக்கு? பைலையும் பாக்குறது இல்ல, பாரதி படிக்கிறது. போயா. யோ, அங்கங்க போற. அது என் பெட்ரூம்யா. கீழே போ. சார், இப்படியெல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நன்றி. இப்பவே நான் சொல்லிட்டேன், எட்மினிஸ்ட்ரேஷன் எனக்கு. எஸ். இந்த பில்டிங் என்ன விலை இருக்கும்? உங்களுக்கு எந்த ஊர்? தஞ்சாவூர் பக்கத்துல விளாங்குடி. அந்த ஊர் மொத்தம் என்ன விலையோ அதான் அந்த பில்டிங் உடைய விலை. எதுக்காக கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல பரத் முதலமைச்சர் ஆயிடுவார். முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா சிட்டியை சுற்றுவாரு. அட்லீஸ்ட் இந்த பில்டிங்காவது நான் சுற்றலாம்ல. அதான். அங்க பாருங்க சார். I, Sri Bharat, swear in the name of God. பரத்தாகிய நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டில் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும், தமிழ்நாட்டின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளசான்றின்படியும் என் கடமையை நிறைவேற்றுவேன் என்றும், அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதி கூறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர்களே, 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 ஆசிரியர்களே,
எல்லாருக்கும் வணக்கம். எதுக்காக இந்த சாலை மறியல் போராட்டம் நான் தெரிஞ்சுக்கலாமா? சார் சம்பளம் அதிகம் கேட்டாங்கன்னு உங்களுக்கு முன்னாடி இந்த சிஎம் எங்க ப்ரொஃபசர் லாகப் பண்ணிட்டாங்க சார். சார் அவங்களை இமிடியேட்டா ரிலீஸ் பண்ணி ஆகணும். வழக்கமா ஆசிரியர்கள் தான் மாணவர்களோட போராடுவாங்க. ஆனா இங்க ஆசிரியர்களுக்காக மாணவர்கள் போராடுறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சந்தோஷமாவும் இருக்கு. ஆனா இந்த உட்கார இடத்துல தான் சூடு அதிகமா இருக்கு. நின்று பேசுவோமா? தேங்க்யூ. உங்க போராட்டம் நியாயமானது. ஆனா நீங்க அதை நடத்துற விதம் தான் அநியாயமா இருக்கு. இந்த மறியலால ஓடாம நிக்கிற பஸ், ஆட்டோ, இதுல இருக்க பொதுமக்களோட நிலைமை பத்தி யோசனை பண்ணி பாத்தீங்களா? பொதுமக்கள்னா யாரோ இல்ல, உங்கள யாரோ ஒருத்தரோட அப்பாவோ அம்மாவோ. அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிற அவசரமா கூட இருக்கலாம். இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை. ஆனா எனக்காக நீங்க கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாம். நான் முதலமைச்சர் ஆகி இன்னும் 24 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள அவசரப்பட்டீங்க. ஓகே சார், எங்க லெக்சரர்ஸ் எப்ப ரிலீஸ் பண்ண போறீங்க? நான் அவங்களை ரிலீஸ் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டு தான் இங்க வந்தேன். இன்னையிலிருந்து ஆசிரியர்களுக்கு சம்பள உயர்வு கொடுக்க போறதா அனௌன்ஸ் பண்ண போறேன். அது மட்டும் இல்ல, நான் முதலமைச்சர் ஆனதும் உங்களை மாதிரி மாணவர்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டேன். நல்லா படிச்சும் கல்லூரியில சேர்ந்து படிக்கிற அளவுக்கு வசதி இல்லாத ஏழை மாணவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. இனிமே நல்லா படிக்கிற எல்லா மாணவர்களுக்கும் கல்லூரி கல்வி இலவசம். We are very happy sir. இது வரைக்கும் சினிமா ஸ்டார்ஸ்ங்களுக்கு தான் ஃபேன்ஸ் இருந்திருக்காங்க. ஆனா முதல் முறையா ஒரு முதலமைச்சருக்கு நாங்க எல்லாரும் ஃபேன்ஸ் ஆயிட்டோம். நன்றி. வணக்கம். ஹலோ, இப்பதானே நம்மால முதலமைச்சர் பதவி ஏத்திருக்காரு. அவர் பேருக்கு தான் முதலமைச்சர், பவர் பூரா எனக்கு தான். இனிமே தமிழ்நாட்டை கூறு போட்டு வித்துற மாட்டேன். யோ, திருப்பதி எல்லாம் தமிழ்நாடு ஸ்டேட் இல்லையா? நீ என்ன சுத்த அரசியல் தெரியாதவனா இருக்க? அதெல்லாம் கேரளா. ஐயோ, அது ஆந்திரா. எப்ப மாத்துனாங்க? அப்பவே. அது ஒண்ணு இல்ல, எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா தெரியாதுன்னு டெஸ்ட் பண்ண. ஐயா, ஹலோ. விக்கிறோம். தென் சென்னையா உனக்கு விக்கிறோம், வட சென்னையா அவருக்கு விக்கிறோம், மத்திய சென்னையெல்லாம் விக்க முடியாது, அது நானே எடுத்துக்கிறேன். சார், நேரு ஸ்டேடி எனக்கு தரேன்னு சொன்னீங்க. நேரு ஸ்டேடியை வச்சுட்டு என்னமா பண்ண போற? சார், 500 பிளாட் கட்டி விக்க போறேன். 4 பங்களா எனக்கா கட்டிக்க போறேன். என்னம்மா நீ புருஷனை கட்டினாலும் 4 பேரை கட்டிக்கிற, பங்களா கட்டினாலும் 4 கட்டுற. அது என்னோட ராசியான நம்பரே 4 தான். அதான் எனக்கு எல்லாம் 4 நாளா அமையுது. சார், என்ன சூப்பர் சொல்லி உங்களை பார்க்கணும் வர சார். போய் வர சொல்லு. சார், மந்திரி சபை அமைச்சா போதும், மாலை கைமா வந்துருவான். யோ, சூப்பர் சுருளி இருக்கானே, பயங்கரமான அரசியல் கேடி. உங்களை விடவா? யோ பச்சந்து ஜாக்கிரதை. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அண்ணே. உங்களை பத்தி தான் இவ்வளவு நேரம் பெருமையா பேசிட்டு இருந்தாரு. கேட்டீங்க, அசந்துருவீங்க. கேட்கறதுக்கு அதானே விபத பாரதியா? டே பாய், கூட்டிங்களா? உட்காரியா. இப்ப நீ மந்திரி, உன் பழைய புத்தி போகுதா பாரு. சீட்டு கொண்டா. சீட்டை தேடி அலையறவே நான் கிடையாது, சீட்டு தான் என்ன தேடி வரும். பாக்குறீங்களா? குட்டி உட்கார்ந்து பேசுவோம். நான் இப்ப எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? சொன்னா தானே தெரியும். காவேரி இருக்கே, காவேரி. எது அந்த மகளிர் அணி செயலாளரா? அதுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, வயசு 45. உங்களுக்கு அதுக்கும் ஒத்து வராது. அது ஒரு சரியான பிசின. எதை பத்தி பேச வந்தா எதை பேசிக்கிட்டு? காவேரி நீரை பத்தி பேச வந்தேன் சார். அதைத்தான் திறந்து விட்டாச்சு, திருப்பி மூடணுமா? ஐயா, பேசவும் விட மாட்டேங்கிற, பேசாம இருக்க மாட்டேங்கிற. என்ன நீங்க? மல்கோத்ரா தெரியுமா? மல்கோத்ரா தெரியாது. எனக்கு தெரியும். தெரிஞ்சதுனாலதான் கூட்டு வந்திருக்கீங்க. கரெக்ட். அவருக்கு ஏகப்பட்ட தோல் ஃபேக்டரி. அதுல ஒரு ஃபேக்டரி ஆம்பூர்ல இருக்கு, காவேரி நீர்ல மாட்டிக்கிச்சு. ஆம்பூர் பக்கம் தான் காவேரி தண்ணியே வராத, எப்படி வரும்? வர வைக்கணும்ல, அதுக்கானே வந்திருக்கேன். எங்க இது என்ன பஸ் ரூட்டா? கண்ட இடத்துல வர வைக்கிறதுக்கு? சார், அந்த ஃபேக்டரியில இருந்து வரக்கூடிய கழிவு நீர்னால அந்த சுற்றுப்புற பகுதி பூரா நாறுகின்ற ஒரே காரணத்திற்காக கவர்மெண்ட்ல இருந்து இந்த ஃபேக்டரி மூட சொல்லி உத்தரவு வந்திருக்கு. மூடிருங்க. மூட விடப்படாதுல்ல சார். அங்க இருந்து வரக்கூடிய காவி நீரை அப்படியே ஃபேக்டரி பக்கம் லேசா திருப்பி விட்டீங்களா, ஃபேக்டரியில இருக்க தோலை பூரா அலசிக்கிடுவாங்க. கழிவு நீர் அப்படியே நீரோட நீரா போயிடும். ஃபேக்டரி மூட வேண்டியதுல இதுக்கு நீங்க உதவி பண்ணணும். ஆமா. என்ன? முடியாதா? முடியாது. நல்லா பார்த்து சொல்லுங்க. நல்லா தான் பார்த்து சொல்றேன். முடியாது. பயமே இல்லையா? நான் யாருக்கும் பயப்பட மாட்டேங்க. டே 356. ஐயோ, எந்த நம்பர் வேணாலும் சொல்லுங்க. அந்த நம்பர் மட்டும் சொல்லாதீங்க. ஏன் பயப்படுறீங்க? 356ங்கிறது என்னோட சூட்கேஸோட லாக் நம்பர். ஏங்க, எத்தனையோ நம்பர் இருக்கு, அந்த 356 தான் வைக்கணுமா? இல்ல சார், ரொம்ப ஃபேமஸான நம்பர். ஊர் ஊரா எங்க பார்த்தாலும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதனால தான் சார் வச்சேன். அது கரெக்ட். அந்த சூட்கேஸ் என்ன டெல்லியில வாங்குனதா? கரெக்ட்டா சொல்றீங்களே. நமஸ்தே. தூக்கு.
இதுல பகவான் மொத்த பணமும் வச்சிருக்கான். ரொம்ப நன்றி. நம்மளுக்கு காவேரி வரா, நதியாவும் வரா. இது நதியா வருதா? நதியா அடிச்சிட்டு பம்பாய்க்கு போயிடுச்சுங்க. பகவான் என்னது நதியா ஆம்பூர் வரான்னு சொல்லுச்சு, இவரு மாத்தி சொல்லுது. உன் வாயில வசம்ப வச்சு சும்மா அறியா முதல்ல. சார் அவன் என்ன சொல்ல வர்றான்னா காவேரி நதிய காவேரி நதியாங்கிறான். ஏயா வர்ற வழியில தமிழ்லாம் சொல்லி கொடுத்து கூட்டு வரக்கூடாது. அப்படி சொல்லி கொடுத்து கூட்டி வந்து ஆட்சி கவுந்து போயிருமேங்கிற பயத்துல தான் சீக்கிரம் கூட்டி அந்த பயம் எனக்கு இருக்கு. பகவான் இதுல மொத்த பணத்தையும் ஒரு பக்கமா அடிச்சு வச்சிருக்கான். நோட்டு ஒரு பக்கம் அடிச்சிருந்தா அது செல்லாதியா, ரெண்டு பக்கமா அடிச்சிருக்கணும். ஐயோ மறுபடியும் தமிழ்ல தகராறு பண்றாங்க அவன். ஒரு பக்கமா நோட்டை அடுக்கி வச்சிருக்கேன்னு சொல்றதுக்கு அடிச்சு வச்சிருக்கேன்னு சொல்றான். அப்படியா? சரி விடுங்க. இந்த மாதிரி பொட்டி ஒண்ணுதானா இல்ல மொத்தம் 2? சரி, ஒண்ணு எனக்கு வந்துருச்சு, ஒண்ணு உங்களுக்கு. ஏவல இல்ல அடிக்கிறீங்க. அப்புறம் வேற ஒரு பாட்டு இருந்தா சொல்லுங்க. உளுந்தூர்பேட்டை பக்கமே காவேரியை கொண்டு வந்துடுறேன். ஓ சூப்பரு. எனக்கு ஒரு 2 நாளைக்கு லீவு வேணும். 2 நாளைக்கு லீவா? லீவ் எடுத்துட்டு போய் அப்படி என்ன போற கிழட்டு மூதேவி? எதுக்கு லீவு? உங்க அம்மாவை பார்க்கணும். என்னது? எங்க அம்மாவை பார்க்க போறியா? எங்க அம்மாவை பார்க்க நீ யாரா? நீ யார்? நீ ஒரு காம கொடூரன். 5:30க்குள்ள வண்டி. என்கிட்டயே செக்ஸ் புத்தகம் கேட்ட வந்தானடா நீ? ஏய் எங்க அம்மாவை எந்த கண்ணோட்டத்தோட பார்க்க போறேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? நீ யாரா எங்க அம்மா பார்க்க? நீ யார்? Who are you? உன்னை பெத்த அப்பன்டா. அப்பனா? நீயா எனக்கு அப்பே? ஒரு நேஷனல் லீடர் இருக்கு அப்பேன்னு சொல்றதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? டேய் என்ன ஒரு இங்கிலீஷ் கான்வென்ட்ல சேர்த்திருந்தேனா இன்னைக்கு வாழ்க்கை எங்கெங்கயோ போயிருக்கும்டா. கேவலம் இப்படி அரசியல் பண்ணி பொழைக்கக்கூடிய புரோக்கர் தொல்லை கொண்டாந்து விட்டேடா. இதுக்கெல்லாம் யாரா காரணம்? யாரா காரணம்? டேய் நான் உன்னை தெரியாம தான் கேக்குறேன். உன் கெட்டுக்கு 3 பொண்டாட்டியாடா? 3 பொண்டாட்டியா? கேட்க கூடாதுன்னு இருந்தா இப்ப கேக்குறேன் சொல்றா. முதல் பொண்டாட்டிக்கு தாலி கட்டின இல்ல, அந்த பொண்டாட்டிக்கு முறை பிரகாரம் என்னை பெற்றிருந்தா கௌரவமா இருந்திருக்கும். 2வது பொண்டாட்டிக்கு தாலி கட்டின கட்டி இல்ல, அந்த பொண்டாட்டிக்காவது முறை பிரகாரம் பெற்றிருந்தா கொஞ்சம் கௌரவமா இருந்திருக்கும். தாலியே கட்டாத ஒரு பெண், ஒரு அவளை தாய், என் தாயடா, என் தாய். அவளை நீ என்ன பண்ண? என்ன பண்ண? சிவனேன்னு வீட்டு வேலை பாத்துக்கிட்ட எங்க அம்மாவை ரிச்சா வண்டியில கடத்திட்டு போய் டூரிங் டாய்ஸ் பார்க்க வச்சு ரேப் பண்ணி இருக்கேன். அந்த ரேப்புக்கு பிறந்தவன் நானு. என் வாயால உன்னை எப்படி அப்பான்னு கூப்பிடுவேன்? எப்படி கூப்பிடுவேன்? என் மூஞ்சில முடிக்காரா? என் மூஞ்சில ஏண்டா அடிக்கிற? போனா போகுது பெத்த பிள்ளையாச்சேன்னு பார்த்தா வாடாங்கிற போடாங்கிற என்னடா நினைச்சிட்டு இருக்கிற? மீசை பிடிச்சா முடிச்சு கசாப்பு கடையில வேலை பார்த்தவன்டா, வெட்டி கொண்டு போடுவான் படுவா. நீ என்னடா லீவ் கொடுக்கறது? நானே எடுத்துக்கிறேன் 5 நாளைக்கு லீவு. உனக்கு 5 நாளைக்கு லீவு போடா. கையபுரமல்ல போடா, சொல்லல போடா போடா. டேய் பெரியோர்களே, தாய்மார்களே, இங்கே கூடியிருக்கின்ற சான்றோர்களே, சபையோர்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கிய அறிவிப்பு. கலப்படம் கலப்படம் கலப்படம், எங்கும் கலப்படம், எதிலும் கலப்படம். பாலுக்கும் தண்ணிக்கும் கலப்படம், எண்ணெய்க்கும் எண்ணெய்க்கும் கலப்படம், கல்லுக்கும் நெல்லுக்கும் கலப்படம், மாவுக்கும் மண்ணுக்கும் கலப்படம். இப்படி எங்கு பார்த்தாலும் கலப்படம். இந்த கலப்படத்தை நிறுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக பல இடங்களில் பல போராட்டங்கள் நடத்தி வந்தேன். ஆனால் இந்த போராட்டத்தை கண்டு ஆளுங்கட்சிக்காரர்கள் மசியவில்லை. இன்று நான் மசிய வைப்பேன். இதே இடத்திலே தீ குளிப்பேன், சாவே. நான் செத்த பின்பாவது நீ வரப்போற வருங்கால சமுதாயத்தினர் கலப்படம் இல்லாத உணவை தின்று நீண்ட ஆயுள் வாழ வேண்டும், என் கட்சியை வளர்க்க வேண்டும், என்னை பற்றி புகழாரம் பாட வேண்டும். இதுதான் எனது ஆசை. எங்கே கேள், எங்கே தீயணைப்பு நிலையத்துக்கு முன்னாடி வந்து தீ குளிக்கிறாங்களே, அதை அணைக்க வேண்டாமா? நாம ஒரு வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சா அதை நாம போய் அணைக்கலாம். தனிப்பட்ட ஒருவன் கொள்கைக்காக தீப்பிடிச்சு எரிஞ்சா அதை நாம போய் அணைக்க கூடாது. ஏன்னா அதுக்கு சட்டம் இடம் கொடுக்காது. விடுதலை தலைவா, நம் நாட்டின் முதல்வா, நீ விழாக்க கூடாது தலைவா. உனக்கு மரணம் பண்ணால் என்ன தாங்க முடியாது தலைவா. வேணாம் வேணாம் தலைவா, வேணாம் மரணம் வேணாம். தீப்பெட்டி எங்கே? தீப்பெட்டி எங்கே? தீப்பெட்டி காப்பாத்த வந்தவனை கூட்டி போயிட்டாங்க. கூட வந்தவனும் குழி கொண்டு ரெடியா இருக்கா. கொளுத்திக்கிற வேண்டியதான்.
ஆனது ஆகட்டும். கொளுத்த போறேன். நான் சாக போகிறேன். நான் கொளுத்திக் கொள்ள போகிறேன். சீக்கிரம் என்ன தலைவா எரியாமே நிக்கிற? மன்னனையின் கலப்படம். மன்னிக்க மாட்டேன். ஒரு மனிதன் தீ குளிச்சு சாவதற்கு கூட உரிமை இல்லையா? நான் கேட்கிறேன். தலைவா, நீ ஊத்துனது மண்ணெண்ணெய் இல்ல தலைவா, பச்சை தண்ணி தலைவா. நல்ல விஷயம் தானடா. இப்ப ஏன் அதுக்கு பதற? இப்படி எல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சுதா என் பொண்டாட்டி தாலி அடமானம் வச்சு ஏர்போர்ட்ல போய் ஒயிட் பெட்ரோல் வாங்கி வந்திருக்கேன் தலைவா. ஆமா, ஒன்னு யாரா ஒயிட் பெட்ரோல் வாங்கி சொன்னா? களத்துல நடிக்கிட்டீங்கல்ல, கட்சி மாடத்தையும் உங்க கௌரவத்தையும் காப்பாத்தணும்ல. ஆமா. நீ எப்ப கட்சியில சேர்ந்த? ஒரு வாரம் ஆச்சு. இதுக்கு முன்னால எந்த கட்சியில இருந்த? கட்சியில சேர்க்கலையா? உறுப்பினர் கார்டு வச்சிருக்கியா? ஆஹா, இப்பதான்டா தெரிஞ்சு உன்னை ஏன் கட்சியில சேர்க்கலன்னு. தலைவனுக்காக துண்டன் தீ குளிச்சு சாவா. ஆனா தலைவன் எங்கடா சாவான்னு மன்னனுடையும் பெட்ரோலோடையும் அலையிற பத்தியா? நல்ல மனசுடா உனக்கு, நல்ல மனசு. தலைவா, என்னப்பா? டீ குடிங்க தலைவா, சீக்கிரம். லைஃப்ல நான் பார்த்ததே கிடையாது தலைவா. தலைவா, இதுக்காக வேலைக்கு லீவ் போட்டு வந்திருக்கேன் தலைவா. டேய், எவ்வளவு நாளாடா தாச? ஆக வேண்டிய வேலையை பாரு தலைவா. அவசரப்படாத. நான் சாவர பத்தி எல்லாம் கவலைப்படலப்பா. நான் செத்ததுக்கு பின்னாடி ஆயிருவீங்க ஒரே காரணத்துக்கு தாண்டா. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க தலைவா. நீங்க செத்ததுக்கு அப்புறம் அந்த கட்சியை கட்டி நான் காப்பாத்துறேன் தலைவா. கட்சியை நான் காப்பாத்துறேன் தலைவா. அழுகாத. அப்ப வேணா ஒண்ணு செய்வோமா? செயற்குழு மீட்டிங் போட்டு பேசி முடிவெடுத்து குளிப்போம். அதெல்லாம் வேணாம் தலைவா. பச்சை தண்ணி இல்லடா, தீ. இந்த பெட்ரோலுக்கு தலையில ஊத்தி நீங்க எரிஞ்சு சாம்பல் ஆகி அந்த சாம்பல் எடுத்து மக்கள் கையில கொடுத்து உங்க கட்சி மானத்தை நான் காப்பாத்துறேன் தலைவா. கட்சி மானத்தை நான் அரசியல்